அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல்கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. ஸ்ரீராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம் ஸ்ரீராமலிங்காபயம். இது என்னுடைய யூடியூப் சேனலான எல்லாம் செயல்கூடும் வள்ளலார். நான் வள்ளலார் முத்து பேசுகிறேன். சென்ற பதிவில் நாம் தூக்கத்தை பற்றி சற்று விரிவாகவே பார்த்தோம். அதன் தொடர்ச்சியாக மிகவும் முக்கியமான ஒரு பகுதி, இதை யோகம் யோகம் அதாவது ஞானம் என்றே சொல்லலாம். இது துரியம் என்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். இந்த யோகத்தின் வாயிலாகவே இந்த துரிய நிலையை அடையலாம். மிகவும் முக்கியமானது இந்த துரியம்தான் ஞானம். இந்த துரியத்தை நீங்கள் பிடித்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஞானம் அடைந்து விட்டீர்கள். அந்த பாதையில் நாம் அதை பிடித்து விட்டோம். ஞானம் என்றே சொல்லிவிடலாம். துரிய அனுபவம் கிடைப்பது மிக அபூர்வம், அரிது. ஏனால் இதற்காகத்தான் நாம் இவ்வளவு விதமான பலவிதமான மார்க்கங்களும் இதை நோக்கியே போகிறது. இந்த இடத்துக்கு தான் போக வேண்டும். இந்த துரிய அனுபவம் கிடைத்து விட்டால் பெரிய விஷயம். இது சாதாரண விஷயம் அல்ல. இது தூக்கத்தில்தான் இந்த விஷயம் இருக்கிறது. இந்த நாம் தூங்கும் பொழுது நடக்கும் ஒரு அவத்தை நிலை, அந்த நிலையில் நாம் எந்த அளவுக்கு விழிப்போடு இருக்கிறோமோ அப்பொழுது நாம் இதை உணர முடியும். அனுபவம் இது ஒரு அனுபவம். இது என்ன என்று நான் சொல்லுகிறேன். நாம் பொதுவாக மனிதர்கள் 3 விதமான அவத்தைகளில் இருக்கிறோம். அவத்தைகள்னா ஸ்டேட் ஆஃப் பீயிங், ஆங்கிலத்தில் சொல்வார்கள் ஸ்டேட் ஆஃப் பீயிங். ஸோ இப்பொழுது நான் உங்களுடன் பேசிக்கொண்டிருக்கிறேன். மீன்ஸ் நான் இப்பொழுது நனவு நிலையில் இருக்கிறேன், அதாவது விழிப்பு நிலையில் விழித்திருக்கிறேன். இதற்கு அடுத்த நிலையில் நான் இன்று வேலையெல்லாம் முடிந்தது பின்பு உறங்கச் செல்வேன். ஸோ உறக்க நிலைக்கு போவேன். உறங்கும்பொழுது எனக்கு கனவு வரும், கனவு நிலை. ஸோ ஒரு மனிதன் 3 விதமான நிலைகளில் இருக்கிறான். விழிப்பு நிலை, உறக்க நிலை, கனவு நிலை. இந்த 3 நிலைகளிலேயே அவன் மாறி இதுதான் வாழ்க்கையே. இப்படி தான் டிசைன் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்து மனிதர்களுக்கும் சேம். இப்பொழுது நாம் என்ன பண்ண போகிறோம், இந்த தூங்கும் பொழுது ஒரு 4th ஸ்டேட், அது துரியம் என்பது நீங்கள் கனவு காணும் பொழுது, இரவில் நீங்கள் உறங்கும் பொழுது கனவு காண்கிறீர்கள். அந்த கனவில் என்ன நடக்கிறது, ஒரு விஷயம், அதாவது என்ன நடக்கிறது, நீங்கள் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்ப்பது போது ஏதோ ஒரு சம்மந்தமாக கனவு வரும். நீங்கள் சிலர் யாரையும் விரட்டுவது போலவோ, இல்லைன்னா நீங்கள் குதிரையில் போக சம்பந்தம் இல்லாத போல கூட தோன்றும். பலவிதமான கனவுகள் வரும். நல்ல கனவுகள் வரும், கெட்ட கனவுகள் வரும். எல்லோருக்குமே வருகிறது. இதுதான் உங்களுக்கு அறிந்தது. இதில் என்ன பெருசாக இருக்கிறது, இதில் தான் சூட்சுமம் இருக்கிறது. அதுபோல் கனவு வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்றால், அந்த கனவை காலையில் எழுந்தவுடன் அதை நீங்கள் ரீகால் பண்ணணும். நைட்டு ஏதோ வந்துச்சே என்ன, அது உங்களை ஏமாற்றி விட்டு ஓடிவிடும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு கனவு, உங்களுக்கு தெரியும் நீங்கள் கனவு காண்பீர்கள் என்பதை உணர்ந்திருப்பீர்கள். தூங்கும்போதே உங்களுக்கு ஒரு உள்ளே இருந்து நம்மளுடைய அந்த உயிர் அனுபவம், அதாங்க உயிர். அதைத்தான் நம்ம இப்போ பிடிக்கணும். அது அந்த தூக்கத்திலேயே அந்த கனவை அது பார்த்துட்டு தான் இருக்குது. ஆனால் எந்திரிச்ச உடனே அது பாருங்கள், உங்களை வேகமாக மறக்க வைக்கும். பாருங்கள், நீங்கள் ரீகால் பண்ணி பாருங்கள். லைட்டாக ஒரு சின்ன அதுக்கப்புறம் ஒரு விஷயம் இருந்துச்சு, ஆஃபீஸில் ஆமாம் பேசிகிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள்லாம் இருந்திருக்கும். கடைசியாக உள்ள அந்த ஒரு 25 சென்டென்ஸ் இருக்குதுன்னா, கடைசியாக உள்ள அந்த 2 வரிகள் மட்டும்தான் உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் எப்படி இருக்கும். மீதி உள்ள வரிகளை பரீட்சை எழுதும் போது நம்ம அந்த எக்ஸ்பீரியன்ஸ் படிச்சிருப்போம். அந்த பின்னாடி மிடில் உள்ள லைனு அல்லது கடைசியில் உள்ள லைன் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டாண்ட்ஸாக மறந்துடும். நம்ம இல்லை முன்னாடி என்னமோ வருமே. ஆனால் மற்றதெல்லாம் இருக்கும், எடுக்க முட்டுறதும் நம்ம அப்படியே திணறுவோம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோர்வையாக கிடைக்காது. நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். நான் இது வரைக்கும் முயற்சி பண்ணி பார்த்ததில் ரொம்ப கஷ்டம். அதாவது பிடிக்க முடியல இது பண்ணும்போது. ஏன்னா நம்ம அப்போ அந்த உறங்கும்போது, அதான் வள்ளலார் சொல்லுவார், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். பத்ரகிரியார் அவர் ஒரு மிகப்பெரிய ஞானி. அவர் சொல்லியிருக்கார், தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம். அப்படின்னா என்ன அர்த்தம்,
நம்ம தூங்காமல் தூங்கணும். அப்போ என்ன ஆகும்? தூக்கத்தில் விழிப்பு, கனவில் விழிப்பு. அந்த கனவு நடக்கும்போது நீங்கள் அதுக்காக எந்திரிச்சு முழிச்சு உட்காந்துருக்கணுமா? இல்லை. அந்த கனவு வரும்போது நீங்கள் அந்த ஊன்றி கவனிக்கணும். அந்த கவனித்தது யார்? அந்த கவனிக்கிறவர் தான் பிடிக்கணும். நம்ம இப்போ வெளியவே போய் சுற்றிக்கிட்டே இருக்கோம் உள்ள. அப்போ தூக்கத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குது பாருங்கள். நம்ம அப்படி இருக்கும்போது உங்களுக்கு இப்போ தான் வந்து நீங்கள் வந்து கண்ணா பின்னான்னு தூங்கி ஒன்றும் இல்லாமல் அதே என்னமோ வந்துச்சுடா என்னமோ போச்சுடா அப்படி இல்லை. ஒவ்வொரு தடவையும் இதை கவனிக்கும்போது இதை வந்து நீங்கள் வந்து ஒரு நோட்டு போட்டு கூட எழுதி வச்சுக்கலாம். நைட்டு வந்து இன்றைக்கி டேட்டில் வந்து சில நாட்கள் ஒரு கனவு இல்லாமல் தூங்கியிருப்பீங்க, சில நாட்டில் அந்த இதே இருக்காது. ஆனால் சில நாட்களில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும். நைட்டு ஆமாம் வந்துச்சு ஒன்று, நான் வந்து ஏதோ ஒரு ஊரில் போய்கிட்டு இருக்கேன், அங்கே வந்து என்னை 4 பேர் அடிக்கிற மாதிரி வந்தாங்க, டபக்கு நோட்டில் ஒரு வெடி மாதிரி வெடிச்சிச்சு, ஏதோ வரும் சம்திங். அதெல்லாம் அப்படி எழுதி வைங்க. அப்போ எழுதி வைக்க இது ஒரு பழக்கமாயிரும். இதை கவனிக்கிறது மிக 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 இந்த பழக்கம் நான் சொல்கிறது வந்து இது வந்து ஹையர் லெவல். இது வந்து மிக துரியம்ன்றது ஸ்டேட் ஆஃப் பீயிங்கில் ஃபோர்த்து ஸ்டெப்பு. இதுக்கு மேலே துரியாதீதம், இன்னும் பலவிதமான அனுபவ நிலைகளை சொல்கிறாரு. இந்த நிலைகளுக்கு நம்ம போகணும். இப்போல்லாம் இந்த மாதிரி பழகி போக தான் நம்மளுக்கு வந்து அந்த கடவுள் நிலையை அறிந்து அம்மையம்மாதல்ன்றது வந்து சாதாரண விஷயமா இருக்குமா? இருக்காது. ஆனால் கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம இதில் பயன்படும்போது அவரே நம்ம எழுதிட்டு போயிடுவார். பாருங்கள், இப்போ விஷயங்கள் தெரியுதா? இதை கவனிக்கல என்ன கஷ்டம்? முயற்சி பண்ணணும். அதே மாதிரி தூங்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி வந்து நான் எனக்கு வர்ற கனவுகளெல்லாம் நான் கவனிப்பேன், ஒன்றை கூட நான் மிஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் ஒரு சங்கல்பம் பண்ணிவிட்டு தூங்குங்க. இதை வந்து கவனித்து பழகுங்க. இது வந்து ஒரு மனப்பயிற்சி தான். இந்த பயிற்சிகள்லாம் நீங்கள் வந்து நடைமுறைக்கு கொண்டு வந்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். இதனால் நம்மளுக்கு வந்து தெளிவு கிடைக்கும். இந்த மாதிரிலாம் நீங்கள் போனீங்க அப்படின்னா, ஏன்னா நம்ம வந்து நம்ம உடம்புல வந்து என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்றதை வந்து நம்ம என்றைக்குமே இந்த மாதிரிலாம் செஞ்சதில்லை. நம்ம வந்து வெளியவே நாளைக்கு போய் என்ன வேலை இருக்குது, நாளைக்கு போய் அவன்கிட்ட போய் இன்றைக்கி மேனேஜர் வந்து கத்துவானே, அவனுக்கு நம்ம என்ன பதில் சொல்லணும், நாளைக்கு வந்து அந்த லோனை போய் கட்டணுமே, இல்லைன்னா அந்த வண்டி வாங்கணுமே, இவன்கிட்ட போய் இதை பேசணுமே, பலவிதமான எண்ண ஓட்டங்களில் புறத்துலேயே தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நாம் எப்பொழுதுமே உள்முகமாக திரும்புவதில்லை. நீங்கள் உள்முகமாக திரும்புவதற்கு நீங்கள் தூக்கத்தையே ஒரு சாதனமாக எடுத்துக்கொள்ளலாம். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் தூங்கும்போது இதுபோல் கனவு வந்து அது என்ன கனவு நடந்தது என்பதை காலையில் ரீகால் பண்ணுங்கள். நீங்கள் யார்கிட்டையும் சொல்ல வேண்டியதில்லை. ரீகால் பண்ணி வரும்போது இது உங்களுக்குள்ளேயே நடைபெறும் ஒரு அனுபவம். இந்த அனுபவங்கள்லாம் எப்போ வரும்னா, நீங்கள் அந்த சன்மார்க்கத்தில் பயணிக்கும் போதும் இந்த இதெல்லாம் வரும். இதில் இல்லாமல் சும்மா ஏனோ தானே நம்ம பேசாமல் சுற்றிட்டு இருந்துட்டு இது பண்ணோன்னா அதை வந்து அந்தளவு நீங்கள் கவனிக்க மாட்டீங்க, அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட்லாம் காமிக்க மாட்டீங்க நீங்கள் வந்து. அதனால் நான் வந்து உங்களிடம் கேட்டுக்கொள்வது, இந்த மாதிரி தூக்கத்தை வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய ஏன் நான் வந்து இந்த தூக்கத்தை வந்து இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறேன் அப்படின்னா, அதில் விஷயங்கள் நிறையா இருக்குது. நாம் வந்து தூங்கி தான் வீணாக போய் இதுக்கு தான் வந்து நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். தூங்கணும். சில பேருக்கெல்லாம் தூங்குறது வந்து மிகவும் சுகமான அனுபவமாக இருக்குது. அதனால தான் அதிகாலையில் எந்திரிக்கணும்னு சொல்கிறாரு. எல்லாருமே சொல்கிறாங்க சுபமுகூர்த்தத்தில் எந்திரிங்கன்னு சொல்கிறாங்களே. இதுதான் டயத்துக்கு போய் படுத்துட்டு சூரிய உதயத்துக்கு 2.5 நாளைக்கு முன்னாடி எந்திரிக்கணும் அப்படின்றாரு. அப்படின்னா எப்படி? 3:30, 4 ஓகே, ஒரு 5ஆவது எந்திரிங்க. 7 மணி வரையும் முகத்தில் வெயில் அடிக்கிற வரைக்கும் 7 மணி 8 மணி வரைக்கும் தூங்கினோம்னா கண்டிப்பாக நாம் ஞானம் இந்த பாதையிலையோ எதுலேயுமே ஒன்றும் சாதிக்க முடியாது. நாம் வந்து சாப்பிட்டு தூங்கி வீணாகவே போய்விடுவோம். தயவு செய்து காலையில் எந்திரிக்கும் பழக்கத்தை பழகணும். அதுக்கு தான் நம்ம அந்த 2.5 நாளைக்கு முன்னாடி எந்திரிக்க சொல்கிறாருன்னா 3-4 மணிக்கெலாம் எந்திரிச்சு நம்ம வந்து அருட்பாவை படிக்கணும். அது படிக்கிறதுக்கெலாம் என்னென்ன படிக்கணுன்ற விஷயம்லாம் அதில் இருக்குது. எதையாவது அவர் எழுதி எல்லா பாட்டுமே சூப்பர் பாட்டு. ஏதாவது ஒரு பாட்டை எடுத்து நாம் தியான முறையில் உட்காந்து அந்த பாட்டை படிக்கணும். நீங்கள் அதுக்காக காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு எல்லாமே இது பண்ணலாம் இல்லை. மழை ஜலம் கழிச்சிட்டு நீங்கள் வந்து முகத்தெல்லாம் தொடச்சிட்டு நீங்கள் வந்து அமைதியாக உட்காந்து ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுட்டு தீபத்தில் கடவுள் இருக்கதா அவ்வளோதான் சொல்கிறாரு. தீபத்தின் முன்னாடி கடவுள் விளங்குவதாக பாவனை செய்யணும்னு தான் சொல்கிறாரு. அதில் கடவுள் இருக்கார், ஒளி தான் கடவுள், அவ்வளோதான். ஒளிக்கு முன்னாடி உட்காந்து அந்த ஒளியை பாருங்கள். ஒளியை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த ஒளியிலேருந்து இந்த கண் மூலியமாக இந்த உள் வாங்கி அந்த ஒளி உள்ளுக்குள்ளே போகும். இது வந்து ஒளி வழிபாடு. இந்த ஒளியை உள்ளே எடுத்தீங்க அப்படின்னும் போது அந்த கடவுள் உள்ளே இருக்காருன்னு போகும்போது இது உள்ளே இருந்து போய் என்ன ஆகுது, உள்ளே வந்து சிற்சபை அப்படின்னு சொல்கிறாரு. உள்ளே எங்கே என்னது வேறு ஒன்றும் இல்லை.
அங்கே வந்து அவர் சொல்கிறது சயின்ஸ், திரும்பவும் சயின்ஸ் தான் வரேன். பீனியல் கிளாண்டு கேள்விப்பட்டிருப்பீங்க. முதல்ல பிட்யூட்ரி, 2 கண்ணுக்கு பின்னாடி இருக்குது பிட்யூட்ரி. பிட்யூட்ரிக்கு பின்னாடி வந்து ஒரு சின்ன ஸ்மால் ஒரு பார்ட்டு கிளாண்டுனா ஒரு இதுதான். நம்ம இந்த நிறையா கிளாண்டுன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி அங்கே உள்ள ஒரு கிளாண்டு. அதுதான் வந்து அவர் சொல்கிறார், இந்த பீனியல் கிளாண்டு தான், அதுக்குள்ளே தான் ஆன்மா. அதைத்தான் வந்து சொல்கிறாங்க. இப்போ சயின்ஸ் வந்து அதை வந்து பீனியல் கிளாண்டுன்னு சொல்கிறாங்க. இவர் அந்த காலத்திலே சொல்லியிருக்காரு. நம்ம இதெல்லாம் பண்ணும்போது அது அந்த பீனியல் கிளாண்டை போய் டச் ஆகும். நீங்கள் டெய்லி இந்த ஒளி பயிற்சி, இந்த மார்க்கத்தில் வந்து இதில் தான் இதுதான் இங்கே தியானம். ஒளி தான். ஒளியை நீங்கள் பார்த்து அதில் பழகி வர உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். உங்களுடைய கண்ணொளி விசேஷிக்கும், முகம் பிரகாசிக்கும், உங்களுக்கு வந்து தேவையற்ற குழப்பங்கள் எல்லாம் நீங்கும். இது வந்து நாம் இதெல்லாம் பற்றி இன்னும் தெளிவாக வேறு வீடியோவில் பார்ப்போம். நான் இப்போ வந்து தூக்கத்துக்காக தான் வந்தேன். அப்போ வரும்போது ஏன் நீங்கள் அதிகமாக தூங்கக்கூடாதுன்றக்காக சொல்ல வந்தேன். ஸோ காலையில் ஏர்லியராக எழுந்திரிச்சு பழகிடுங்க. ரொம்ப நேரம் தூங்காதீங்க. ரொம்ப நேரம் அலுப்புனால ஓகே, ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன், அது வந்து எசென்ஷியல் தான். சாதாரணமாக நம்ம வந்து ஒரு உழைவுமே இல்லாமல் மதியமும் தூங்குகிறோம். நிறைய பேர் மதியமும் தூங்குறாங்க, திரும்ப நைட்டும் தூக்கம், காலையில் எழுந்திரிச்சு கொட்டாவி எப்போ பார்த்தாலும் படுப்போமா. பலவிதமான நோய்களில் நாம் அவதிப்பட்டுவதனாலும் தூக்கம் உங்களை ஆட்கொள்ளும். நீங்கள் உண்ணும் மாத்திரைகள், டானிக், இந்த வகைகளும் உங்களை தூக்கத்தையே வரவழைக்கின்றன. எனவே மிகவும் முக்கியமாக வள்ளலார் சொல்லியது போல், நோய் இல்லாமல் மரணம் இல்லா பெருவாழ்வைக்கு பெறுகிறோமோ இல்லையோ, அட்லீஸ்ட் நாம் நோய் இல்லாமையாவது வாழணும். அடுத்தவங்களுக்கு அதை பற்றிலாம் நான் பேசுகிறேன். நான் வந்து இன்னமும் அந்த அந்த மரணத்திற்கு முந்தைய உள்ள அவத்தைகள்லாம் நம்ம வந்து கண்கூட பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதை பற்றிலாம் பேசுவோம். இப்போ நான் சொல்லிய கருத்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் உணவை பற்றி அல்லது வேறு ஏதாவது ஆரோக்கியத்தை பற்றி, உங்களுக்கு உண்மையிலேயே பயன் தரக்கூடிய விஷயத்தை பற்றி பேசவிருக்கிறேன். இந்த காணொளியை கண்ட உங்களுக்கு கோடி நமஸ்காரங்கள். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.